விமர்சிப்பதின் மூலமாகவும் சுவர்க்கத்திற்கு போக முடியாது. சுவர்க்கத்திற்கு போகணும்னு சொன்னா ஆசை இருக்கணும், சுவர்க்கம் வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அதற்குண்டான எந்த அமல்களும் செய்யவில்லை, நரக நெருப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் நமக்கு கிடையாது என்ற பயம் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படித்தான் சஹாபாக்களும் வாழ்ந்து காட்டினார்கள். அப்ப அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறான் அல்லாஹ்? இரண்டு விஷயங்கள். ஒன்று அர்ப்பணிப்பு, மற்றொன்று பொறுமை. அர்ப்பணிப்புனா நமக்கு தெரியும், நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள், பொருளாதாரங்கள் அல்லது உடைமைகள், இதை அர்ப்பணம் செய்வோம். மற்றொன்று பொறுமை. பொறுமைனா என்ன நினைக்கிறோம் நாம? சும்மா என்ன செஞ்சாலும் அப்படி பொறுமையா இருக்கிறது. கோழைத்தனத்திற்கு மற்றொரு பெயர் தான் நாம பொறுமைன்னு வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா பொறுமைங்கிறது அது இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். இப்போ அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் இந்த சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் என்று குர்ஆனில் சொன்னானோ அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல்லி காட்டினானோ அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளுக்கு சொந்தக்காரர்கள். அதிலே குறிப்பாக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துவிட்டு வருகின்ற பொழுது அல்லாஹு பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சலாம் சொல்லிவிட்டான். அது ஹதீஜா அம்மையார் அவர்கள். அவர்களுக்கு இந்த அந்தஸ்தும் கண்ணியமும் கௌரவமும் கிடைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அவர்கள் செய்த தியாகம். அர்ப்பணிப்பு இருந்தால் உலகத்திலும் சிறந்த அந்தஸ்தை அடைய முடியும். அர்ப்பணிப்பு இருந்தால் மறுமையில் சுவர்க்கத்திலும் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும் என்பது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக எதையும் தியாகம் செய்யக்கூடிய மனோபக்குவம் இந்த சமூகத்திற்கு மிகவும் அவசியம். இப்ப ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு எப்பவுமே கண்ணு நிறைஞ்சிரும். எப்பவுமெல்லாம் ஹதீஜான்னு சொல்றாங்களோ அப்படிதெல்லாம் கண்ணு நிறைஞ்சிரும். எப்பவுமே ஹதீஜாவை புகழ்ந்துட்டே இருப்பாங்க. நமக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் இந்த விஷயத்துல தான் சண்டை போட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்னை விட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, வேற நிறைய பணம் வேணும், பெரிய வீடு வேணும், வண்டி வாங்கணும், ஒட்டகம் நிறைய வேணும், குதிரையில தான் போகும், அப்படியெல்லாம் சொல்லல. அவங்க என் மீது நிறைய அன்பு காட்டுங்கள் அப்படிதான் சொன்னாங்க. அப்ப ஆயிஷா நாயகி மிக அழகிலே மிக உயர்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார்களில் மிக இள வயது, ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆயிஷா நாயகிக்கு முன்னால வச்சு ஹதீஜா அம்மையாரை பற்றி பேசுகின்ற பொழுது ஆயிஷா கேட்பாங்க, என்ன ஒரு கிழவியை பத்தி பேசிட்டே இருக்கீங்களே, நான் ஒரு குமரி இருக்கிறேன். இன்னைக்கு மனிதர்களுடைய நிலைமை எப்படி? வயசான காலத்தில் குமரிகளை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை. கவர்னர்ல இருந்து முதலமைச்சர்கள் இருந்து எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. பத்திரிகையில பாக்குறோம், எவ்வளவு வயசானாலும் அவர்களுக்கு குமரி பெண்கள், அதுவும் கன்னி பெண்கள் வேண்டும். இதை கொடுத்துதான் அமெரிக்காக்காரன் டோட்டல் கல்ஃபையும் வளைச்சு வச்சிருக்கிறான். எங்க இருந்து? லெபனீஸ்ல இருந்து, மொரோக்கோல இருந்து கன்னி பெண்களை கொடுத்து கல்ஃப் அப்படியே இல்லாம ஆக்கிட்டான். அப்ப இது மனிதர்களுடைய இயற்கை. ஆயிஷா கேட்கிறாங்க, குமரி பெண் நான் இருக்கின்ற பொழுது, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உங்க பக்கத்துல இருக்கிறேன், அழகா இருக்கிறேன், என்ன குறைச்சல் எனக்கு? ஒரு குமரி பெண், அழகான பெண்ணை வச்சுட்டு உங்க பக்கத்துல வச்சுட்டு இறந்து போன ஹதீஜாவை பற்றியே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு கேட்டோம்னா, ஆயிஷா, ஹதீஜாவை பற்றி உனக்கு தெரியாது ஆயிஷா. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்கள் நிறைஞ்சிரும். ஹதீஜா எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா எனக்கு ஆயிஷா? ஒரு கணவனுக்கு அழகல்ல முக்கியம், ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. இளம் பெண்கள் அல்ல முக்கியம். அவன் சிரமப்படுகின்ற பொழுது, அவனுக்கு இன்னல்கள் ஏற்படுகின்ற பொழுது அவனுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடியவள் தான் மனைவி. அதை நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நான் ஒண்ணு வாங்குறது இல்லை, பொண்ணு மட்டும் கொஞ்சம் அழகா இருக்கும். என்ன சொல்றோம்? பொண்ணு மட்டும் அழகா இருக்கு. இன்னைக்கு இந்த சமூகத்தினுடைய நிலைமை எப்படி போச்சு? எப்படி என்கிட்ட விலை உயர்ந்த கார் இருந்தா அதை தொடச்சு புது கார் மாதிரி காட்டிக்க வேணும். விலை உயர்ந்த பைக் இருந்தா அந்த பைக்கை எப்படி சவாரி வந்து புது பைக் வாங்கி இருக்கிறான்னு காட்டிக்க வேணும். விலை உயர்ந்த வாட்ச் இருந்தால் எப்படி அந்த வாட்ச் தெரிகிறது மாதிரி நடந்துக்கிட வேணும். அது மாதிரி அழகான பொண்டாட்டிய பில்லியன்ல தூக்கி உட்கார வச்சுட்டு அப்படியே வலம் வர்றது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஹோட்டல்ஸ், என்கிட்ட அழகான பொண்டாட்டி இருக்கிறா. இவனுக்கு பேரு மாப்பிள்ளைன்னு சொல்றதா, இல்ல வியாபாரின்னு சொல்றதா, இல்ல வேற ஏதாவது பேரு சொல்றதா? சகோதரருக்கு பார்க்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனைவி
அவனுடைய கணவனுக்கு மட்டும் அழகாக தெரிய வேண்டும். இது ஹதீஸ். கணவனுக்கு மட்டும் கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். இது ஹதீஸ். ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமை இதுதான். இது ஹதீஸ். இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? வீட்டில் இருக்கின்ற பொழுது ஒரு கறி பிடிச்ச அடுக்கு நைட்டி, கண்ணுக்கு குளிர்ச்சி வருமா, எரிச்சல் வருமா? அதே நேரத்தில் வெளியே கிளம்புகின்ற பொழுது மையத்து வீடாக இருந்தாலும் கூட தன்னை அலங்கரித்துக் கொண்டு வெளியே செல்லக்கூடிய சமூகம். மனைவி என்பது இவனுக்கு உரிமைப்பட்ட ஒரு சொத்து அப்படிங்கிறதை விட பிறர் பார்க்க வேண்டிய ஒரு பொது சொத்து அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு சமூகம் போயிருச்சு. காரணம் அழகு. தன்னுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் பெண்கள் இன்று முனைப்பாக இருக்கிறார்களே தவிர கணவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. ஏனென்றால் இவன் தேர்ந்தெடுப்பது அழகிற்காக வேண்டி, இவன் தேர்ந்தெடுப்பதே அழகு. அதனால் அவன் என்ன செய்யறா? நான் அழகு. இந்த அழகு என்பது பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐனானி தஸ்னியான், கண்கள் அது விபச்சாரம் செய்கிறது. வல் யதுன் தஸ்னி, கை அது விபச்சாரம் செய்கிறது. வல் உதுன தஸ்னி, காது அது விபச்சாரம் செய்கிறது. வல் ஃபமு தஸ்னி, வாய் அது விபச்சாரம் செய்கிறது. கால்கள் விபச்சாரம் செய்கிறது. என்ன யா ரசூலல்லாஹ், கண்ணு காது வாய் கையெல்லாம் எப்படி விபச்சாரம் செய்யும்? ஒரு அழகான பெண்ணை ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்வை ஒரு தடவை பார்த்துட்டே இருக்கிறது இல்லை. சில பேர் அப்படிங்க, ஒரு தடவை முதல் பார்வையை பார்த்துட்டே இருந்தா பிரச்சனை இல்லையே, எடுத்துட்டு இரண்டாவது பார்த்தா தானே தப்பு. நாம இன்னைக்கு ஒரே பார்வை, தெருவில் யாராவது நடந்து போனா ஒரே பார்வை, பார்க்கக்கூடிய அளவுல தான் அவங்களும் போறாங்க. இப்ப கணவனிடத்தில் காட்ட வேண்டிய அழகை மேக்கப் போட்டு, இன்னைக்கு கல்ஃப்ல இருந்து வந்தா பர்தா போடுன்னு சொல்றதுக்கு கூட அவனுக்கு பயமா இருக்கு. எங்க பர்தா போடுன்னு சொன்னா சண்டை போட்டுருவாளோ, வர்றது 2 மாசம் லீவு, இதுல எதுக்கு அவ கூட உடங்கிட்டு இருக்கணும், வா நீ எப்படியும் வா. இவன் 5000 10,000 சம்பளம் வாங்கினாலும் கார்கோல மந்த்லி மேக்கப் சாதனங்களை மட்டுமே போட்டு விடுறான். இன்னைக்கு முஸ்லிம்களுடைய கூட்டம் எங்க? ஃபேன்சி ஸ்டோர்கள்ல தான் நிறைய பணம் போகுது. குடிக்காம, டிஃபன் சாப்பிடாம, குபுசையும் காஞ்ச ரொட்டியையும் தைரியையும் சாப்பிட்டுட்டு அனுப்பி விடக்கூடிய மேக்கப் சாதனங்கள் இன்றைக்கு மார்க்கெட்டுகளிலே இஸ்லாமிய பெண்களை தரம் உயர்ந்தவர்களாக, அழகு பொருட்களாக காட்டிக் கொண்டிருக்கிறது. நாம எல்லாம் ஷோ நடத்திட்டு இருக்கிறோம். என்ன நடத்திட்டு இருக்கிறோம்? ஷோ, கண்காட்சி பொருட்கள். இஸ்லாம் சொல்லுது பெண் என்றால் உயர்ந்தவள். ஆனா இன்னைக்கு முஸ்லிம் பெண்கள் ஷோவாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அழகுகளை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவள் நடக்கக்கூடிய நடையின் காரணமாக யாராவது இவளை தொடர்ந்து பார்த்தால் அவனுடைய கண் விபச்சாரம் செய்கிறது என்று சொன்னால், சகோதரர்களே, இந்த பெண் யார்? என் அருமை சகோதரர்களே, வருத்தப்படக்கூடாது. கடை வீதிகளில் பார்க்கிறோம், அவர் தொழுகையாளியா இருப்பாரு, ஹாஜியாரா இருப்பாரு, சுன்னத்தான கோலங்கள் அவரிடத்திலே இருக்கும். பிள்ளை இன்னைக்கு வந்திருக்குது அனார்கலி, மசாக்களி, கை வச்சது கை இல்லாதது, பட்டியாலா, இது மாதிரியான சுடிதார்களை போட்டுட்டு மற்றவர்களுடைய சபலங்களை தூண்டக்கூடியவர்களாக. வெட்கமாக இல்லையா சகோதரர்களே? இவர்கள் எல்லாம் பாப்பாமார்களா இல்ல மாமாமார்களானே தெரியும். ஒரு வயதிற்கு வந்த பெண்ணிற்கு என்ன உடை உடுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்கிறது பெற்றவர்களுக்கு. இவர்கள் இஸ்லாத்தை பேணுகிறார்கள், ஆனால் பிள்ளைகள் தங்களுடைய அழகுகளை கடை போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து செல்கிறார்கள். இன்னும் கொடூரம் என்னன்னு சொன்னா, வயசான கண்ணுமா மாதிரிலாம் பர்தா போட்டு இழுத்து போட்டு நடந்து போயிட்டு இருப்பா. கூட போகக்கூடிய பேத்திகள்லாம் டைட் ஜீன்ஸும் இப்ப புதுசா வந்திருக்குது, டைட்டா இருக்கும். சுலுதா சொன்னாங்க, ருப்ப காசியாத்துன் நாரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ரூசுஹுன்ன கஅஸ்லிமத்தில் புக்தில் மாயிலா லா யதுகுல்னல் ஜன்னah வலா யஜிதுன ரீஹஹா. எத்தனையோ பெண்கள் உடை உடுத்தி இருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். கை இதிலிருந்து இதுவரைக்கும் தெரியுது. இன்னும் பர்தாவை கூட இப்பொழுது மாடனாக மாற்றி விட்டார்கள். இதுக்கு பர்தா போடாமலே போகலாம். அவர்களுடைய உடல் அமைப்பு, வனப்பு அப்படியே தெரிகிறது. பர்தா போனா கூட, சுடிதார் போட்டுட்டு போனா கூட லைட்டா பார்த்துட்டு விட்டுறாங்க. இந்த பர்தாவை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். சுண்டி இழுக்கக்கூடிய சென்ட் மனம், விலை உயர்ந்த அத்தர் கிராஸ் ஆகி போகும்போது அப்படியே இழுக்குது. கணவன் இல்லாத நேரத்தில் நறுமணம் பூசுவது ஒரு பெண்ணிற்கு ஹராம் சகோதரர்களே. கணவன் வெளிநாட்டில் இருந்து அனுப்பக்கூடிய நறுமண பொருள்களை அடித்துக் கொண்டு திருமண இல்லங்களிலே அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள்.
எல்லா ஷாப்பிங் மால்லையும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லையும், கடைகளையும், ஜுவல்லர்ஸ்லையும், ஃபேன்சி ஸ்டோர்லையும் முஸ்லிம் பெண்கள் மனத்தோடு பஸ்ல ஏறினாலே அந்த மனம் அப்படியே பரவுது. மற்றவர்களை சுண்டி இழுக்கிறது. மாயிலாத்துன் முமீலாத்துன், சாய்ந்து சாய்ந்து நடப்பார்கள், மற்றவர்களை தங்களின் பக்கம் சாய்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க. ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு அவங்க நடக்கக்கூடிய நட எப்படி, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொருத்தன் விழுந்துருவோம். இப்படி சாய்ந்து சாய்ந்து நடப்பார்கள், மற்றவர்களை தங்களின் பக்கம் சாய்ப்பார்கள். ருஊசுஹுன்ன கஅஸ்லிமத்தில் புக்தில் மாயிலா, அவர்களுடைய தலை ஒட்டகங்களுடைய சிமிழ்களை போல் இருக்கும். இப்போ ஒரு ஃபேஷன், முடி அப்படி வச்சுட்டு ஒரு கிளிப்பை போட்டுறது. ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் சரியாக இருக்கு. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்து சொல்றதுக்கு. நம்ம வீட்டில் மனைவிமார்களோ அல்லது அக்கா தங்கச்சி இல்ல மருமக்கள் யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்க மாத்திக்கணும். குறை சொல்றதுக்காக வேண்டி பேசுறது இல்லை, விமர்சிப்பதற்காக வேண்டி பேசுவதில்லை. இந்த சமூகம் இந்த சூழ்நிலையில் இருந்து மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறோம். லா யதுகுல்னல் ஜன்னah.